Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ தான். நம்மளோட சேனல்ல நிறைய பேபி ஃப்ராக் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம என்னதான் வீடியோல டீடைலா கிளியரா டவுட் வராத மாதிரி சொல்லி கொடுத்தாலும் நிறைய பேருக்கு அதுலயுமே ஒரு டவுட் வரும். அந்த வீடியோஸ்ல வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு செயின் போடுறோம், அதை எப்படி டிவைட் பண்ணி பார்ட்டிஷன் பண்றது, ஹார்மோல் எப்படி கிரியேட் பண்றது, அந்த பேட்டர்ன் கொண்டு வரது ஃபுல்லாவே அந்த வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். இருந்தாலுமே நிறைய பேருக்கு வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு டவுட் வருது. இப்போ நீங்க சொல்லியிருக்க அதே செயின் கவுண்ட் போட்டா பாப்பாக்கு சரியா இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. அதுக்கு முதல் ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க பண்ற சைஸும் நான் பண்ற சைஸும் ஒன்னாவே இருக்கட்டுமே. இப்ப நான் வந்து வீடியோல 2 இயர்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், நீங்களும் அதே 2 இயர்ஸ் பேபிக்கு தான் பண்றீங்கனாலுமே என்னன்னா நீங்க யூஸ் பண்ற த்ரெட்டோட சைஸ் குவாலிட்டி நான் யூஸ் பண்ணியிருக்க த்ரெட்டோட சைஸ் டிஃபர் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹூக் சைஸ் வந்து இப்ப நான் யூஸ் பண்றதா நீங்க யூஸ் பண்றீங்களா அது ஒண்ணு இருக்கு. நம்ம த்ரெட் சைஸும் ஹூக் சைஸும் சேஞ்ச் பண்ண கண்டிப்பா சைசஸ் வேரி ஆகும். ஸோ நீங்க 2 இயர்ஸ்க்கு நான் சொன்ன அதே கவுண்ட் போட்டு பண்றீங்க அப்படின்னாலுமே நீங்க எடுத்திருக்கிற த்ரெட்டும் நான் எடுத்திருக்கிற த்ரெட்டும் ஒன்னா இருக்கணும், ஹூக் சைஸும் ஒன்னா இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப சில பேர் கேட்பீங்க, நீங்க எடுத்திருக்க ஹூக் சைஸ் தான் நாங்க எடுத்திருக்கோம், நீங்க யூஸ் பண்ற அதே யான் தான் நான் வாங்கி யூஸ் பண்றேன், ஆனாலுமே இப்ப நான் வேற ஒரு சைஸ் பண்ணணும். நீங்க வந்து 2 இயர்ஸ்க்கு வீடியோ போட்டிருக்கீங்க, நான் வந்து இப்ப ஒரு 4 இயர்ஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு சேஞ்ச் போடுறது அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ராக் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு பிளாக் கலர் ஃபுல் பிளாக் ஃப்ராக்கு கஸ்டமர் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ். பேபி ஃப்ராக் போட்டிருக்கோம்ல அதே ஃப்ராக் தான் எஸ் சைஸ்க்கு அவங்க கேட்டிருக்காங்க. கஸ்டமர் வந்து பார்த்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு வேணாலும் பண்ணலாம். என்ன சைஸ், இப்போ என்னோட சைஸ் இல்லை உங்களோட சைஸ் நீங்கள் உங்களுக்கு பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அது தேவையானது செயின்ஸ் தான் நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஃப்ராக்ல. அப்ப இந்த செயின்ஸோட கவுண்ட் எப்படி நம்ம எடுக்கணும்னா நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ல என்ன ஒரு டிஃபிகல்ட்டினா இந்த செயின் எவ்வளோ கவுண்ட் போடணும் அப்படிங்கிறது அந்த செயின் கவுண்ட் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது கழுத்தோட சுற்றளவு, அதுதான் நம்ம வந்து நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்றோம். அந்த அளவுக்கு சுற்றளவுக்கு நம்ம செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு நான் வீடியோல சொல்லியிருக்கேன் இல்லையா கால்குலேஷன், அந்த வீடியோ பார்த்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதாவது 4 கார்னர் நம்ம கிரியேட் பண்றது மட்டும் தான் இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட்டே. ஸோ 4 கார்னர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை ஈஸியா யாரு வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அந்த கால்குலேஷன் வீடியோ நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பார்த்து நீங்க வந்து இந்த 4 கார்னர் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஓவராலா ஹிப் வரைக்கும் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். கீழே ஃபுல்லா அப்படியே ஒரே பேட்டர்ன் தான். அதுக்கப்புறம் ஃப்ராக் போர்ஷன் நம்ம கொண்டு வருவோம். ஃப்ராக் போர்ஷன் எங்க கொண்டு வரணும்னா இப்போ இதுல வந்து நான் பாதி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த பர்சனோட ஹிப் சைஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே நம்ம வந்து ஃப்ராக் போர்ஷன் கொண்டு வர போறோம். ஸோ அந்த ஃப்ராக் போர்ஷன் எப்படி பண்றதுன்றது நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்லித்தரேன். டீடைலான கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க டிஎம் பண்ணுங்க.